The investigating officer during investigation records his statement of a witness under இது இந்த ஒரு முக்கியமான செக்ஷன். அதாவது விசாரணையின் போது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு விசாரிக்காரு, அந்த விசாரணை எடுத்து அவரே எழுதிக்கிடுதாரு. அதில் இவர் கையெழுத்து போட மாட்டார், அவர் எழுதி பேப்பரில் கையில் வச்சுக்கிடுதாரு. இதைத்தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதுக்கு எவிடன்ஷியரி வேல்யூ இல்லை, இதை சாட்சியமாக கொண்டு வர முடியாது. அன்னைக்கு இப்படி சொல்லியிருக்கேன்னு வேணும் கேட்கறதுக்கு வேணுன்னா எடுக்கலாமே தவிர இதுக்கு எவிடன்ஷியரி வேல்யூ இல்லை. இதுக்கு டூரிங் த ரெக்கார்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் விட்னஸ் எந்த செக்ஷனுக்கு கீழே அவர் எழுதி ரெக்கார்ட் பண்ணுதாரு அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு ஆன்சரு 161 சப்செக்ஷன் 3 சொல்லுதான். The police officer may reduce into writing any statement made to him in the course of an examination under this section. If he does so, he shall make a separate and true record of the statement of each person. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி எடுங்க அப்படின்னு கேட்காங்க. இது கரெக்ட் ஆன்சர் வந்து டி. 32 voluntarily causing grievous hurt which is an offense under section 325. இதை காம்பவுண்டட் ஆக்கலாமா இல்லையாங்கிறது கேள்வி. 325 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 320 சொல்லுதாங்க. சில விஷயங்களை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்னு பெர்மிஷன் கொடுக்காங்க செக்ஷன் 320. 320 2 பிரிவாக இருக்குது. அதில் ஒரு பிரிவு ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் கொஞ்சம் செக்ஷன்களை சொல்லி the offenses punishable under the sections of Indian Penal Code specified in first column, first 2 column, first column வந்து செக்ஷனோட ஹெட்டிங்கு, செகண்ட் காலம் வந்து செக்ஷனோட நம்பர். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் மே பி காம்பவுண்டட் பை த பர்சன் மென்ஷன்ட் இன் தேர்ட் காலம். இதில் சொல்லியிருக்க செக்ஷன் இவங்க இஷ்டப்பட்டாருன்னா காம்ப்ரமைஸ் கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு வாலண்டர்லி காசிங் ஹர்ட் 323. ஒருத்தன் என்னை அடிச்சிட்டா அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் நடக்கும்போது வேணுமோனா அவங்க என்ன செய்துக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடலாம். யார் பண்ணலாம்? த பர்சன் டு ஹூம் த ஹர்ட் இஸ் காஸ்ட். யாருக்கு காயம் ஏற்படுத்தப்பட்டதோ அவர் சம்மதிச்சார்னா வழக்க நாங்கள் ஒத்து போயிட்டோம்ப்பா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கம் வாங்கிக்கிடலாம். இப்படி ஒரு செட் ஆஃப் செக்ஷன்ஸை சப்செக்ஷன் 1 சொல்லுதாங்க. செகண்ட் செட்டில் வந்து த அஃபென்சஸ் பனிஷபிள். இதில் என்னன்னா இந்த செகண்ட் செட்டில் மே வித் த பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட் பிஃபோர் விச் எனி ப்ராசிக்யூஷன் ஃபார் விச் த அஃபென்ஸ் இஸ் பெண்டிங் பி காம்பவுண்டட். இந்த 2வதுல சொல்லியிருக்கிறது எப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வாலண்டர்லி காசிங் கிரீவியஸ் ஹர்ட். காயம் ஏற்படுத்தினால் நீங்களாவே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருங்க, ஐயா நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் வழக்கு வேண்டான்னு சொல்லலாம். இதில் எப்படி கொடுங்காயம் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு செய்யலாம். அதாவது 3 வகை. ஒன்று வந்து நீங்களாக செய்துக்கிடுங்க, ஒன்று நீதிமன்ற அனுமதி, இன்னொன்று செய்யவே முடியாது. அந்த மாதிரி இந்த 32 325 என்ன கேட்காங்க, இது யார் செய்யலாம் அப்படிங்கிறது கேள்வி. இது காம்பவுண்டட் பை த பர்சன், இப்போ தான் சொன்னேன், இது காயம் ஏற்படுத்தினார்கள் அப்படின்னா செய்துக்கிடலாம் அப்படின்னு. செக்ஷன் 325 கொடுங்காயம், அது நீதிமன்ற அனுமதியோட அதை செய்துக்கிடலாம். இது ஆன்சர் சி. 33 காசிங் டெத் பை ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட் பெயிலபிள் அஃபென்ஸா நான் பெயிலபிளா அப்படின்னு கேட்காங்க. இது ஷெட்யூல் 1 CRPCயில் இருக்கிறத பார்த்து தான் இதை நம்ம சொல்ல முடியும். இதுக்கு ஆன்சரு அங்கே பார்க்கணும். த அஃபென்ஸ் காசிங் டெத் பை ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்டுங்கிறது காக்னிசபிள் அண்டு பெயிலபிள். மேஜிஸ்ட்ரேட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். காக்னிசபிள்னால் எஃப்ஐஆர் எழுதலாம், எழுதிட்டு ஸ்டேஷனில் பிடிச்சி உள்ளே வச்சுட்டு அப்போவே ஒரு பாண்டை வாங்கி வெளியே விட்டுறலாம். பெயிலபிள். ஆன்சர் ஏ. 34
A magistrate can take cognizance only upon complaint, only upon police report அல்லது information received other than that அப்படின்னு ஏதாவது 3 வழியில் இருக்கலாம். சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அல்லது போலீஸ் அதிகாரி ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்கணும், அல்லது வேற யாராவது சொல்லியிருக்காங்க. இதில் எது சரி அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு ஆன்சர் செக்ஷன் 190 சொல்லுதான். Cognizant offense by magistrates. It states that any magistrate to first class or any second class magistrate empowered in this behalf. அதிகாரம் கொடுக்கப்பட்டால் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். அதில் 3மே சொல்லலாம். அப்பான் ரிசீவிங் கம்ப்ளைண்ட், அப்பான் போலீஸ் ரிப்போர்ட், அப்பான் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் ஃப்ரம் எனி அதர் பர்சன் அதர் தேன் த போலீஸ் ஆஃபீஸர் ஆர் அப்பான் ஹிஸ் ஓன் நாலேஜ். எப்படியாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு அவர் அதை ஒரு கேஸை ஃபைல் பண்ணிக்கிடலாம். எனி ஆஃப் த அபோங்க தான் சரியான ஆன்சர். 35 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். செக்ஷன் 200 ப்ரொசீடிங், 202 ப்ரொசீடிங், டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் 340 செக்ஷன். இதில் இந்த ப்ரொசீடிங்ஸில் நீதிமன்ற நடவடிக்கை இல்லாதது எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. Magistrate holding test identification parade is not a judicial proceedings. Others are judicial proceedings. Section 200 என்ன சொல்லுதாங்கன்னா examination of complainant. யார் புகார் கொடுத்தாரோ அவரை விசாரிக்கிறது. 202 postponement of issue of process. சமனை கொஞ்சம் டிலே பண்ணி அனுப்பலாம், விசாரிச்சுட்டு சமன் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 340 ப்ரொசீஜர் இன் கேசஸ் மென்ஷன்ட் அண்டர் 195. 3மே ஜுடிஷியல் திங்ஸு எக்ஸப்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடு இட்ஸ் நாட் ஏ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். 36 காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன அப்படின்னா ஒன்லி மேஜிஸ்ட்ரேட் கேன் டேக் காக்னிசன்ஸ் ஆர் போலீஸ் கேன் டேக் காக்னன்ஸ். போலீஸ் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், only with warrant. Cognizable case la police can arrest without warrant. Section 2 clause C la solludom. Cognizable offense as an offense which or cognizable case in which police officer may in accordance with the first schedule or under any other law for the time being arrest without warrant. அதுதான் cognizable ஓட definition ஆவே இருக்கு. இனி 37 an order of maintenance passed under section 125 can be altered. செய்யலாமா என்னங்கிறது ஒரு கேள்வி. இந்த 125ங்கிறது ஒரு ஃபேமிலியை ஒருத்தன் கவனிக்கலை அப்படிங்கிறதுனால அவனுக்கு எதிராக கொடுக்கப்படும் தீர்ப்பு. இது அவனுக்கு மாதம் மனைவிக்கு 10,000 ரூபா அனுப்புப்பா அப்படின்னு ஆர்டர் கொடுக்காங்க. இதை மாற்றலாமாங்கிறது தான் இதில் 4 கேள்வியிலையும் மாறி மாறி வருது, இப்படியா அப்படியான்னு. இதில் எப்படி அது ஃபிக்ஸடு இல்லை, காலங்கள் மாறும்போது அந்த அமௌண்ட்டை மாற்றணும். அவன் 10,000 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கையில் 5,000 ரூபா வீட்டுக்கு கொடுப்பான்னு சொல்லும்போது அவன் 1,00,000 ரூபா சம்பளத்துக்கு போனான்னா டெஃபினட்டாக மாற்றணும். அல்லது அவன் வேலையை விட்டு போயிட்டான், ஐயா எனக்கு சம்பளமே இல்லை பார்த்து சொல்லுங்கள், இவ்வளோ பணம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்படி உள்ள சூழ்நிலைக்காக அங்கே ஆல்ட்ரேஷனுக்கு பவர் இருக்குது. அது என்ன செக்ஷன்? செக்ஷன் 127. On proof of a change in the circumstances of any person receiving maintenance or ordered to pay maintenance. கொடுக்கவனுடைய சூழ்நிலைகள் மாறுது அல்லது வாங்குதவருடைய சூழ்நிலைகள் மாறுது அப்படின்னு சொன்னால் அதை மாற்றங்கள் செய்யலாம். அப்படி ஒரு அதிகாரம் கொடுக்குது செக்ஷன் 127. Can be altered if change in circumstances is made out. 38 statement of witnesses recorded under section 164 can be used. Contradiction, collaboration, contradiction and collaboration. எத்தனை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் 161ல் ரெக்கார்ட் பண்ணாங்க, 162ல் அதில் கையெழுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுதாங்க, 164ல் ரெக்கார்ட் பண்ணது என்னன்னு இப்போ கேட்கும். 164ல் யார் ரெக்கார்ட் பண்ணதா? Recording of confessions and statements. Any metropolitan magistrate or judicial magistrate, whether he has a jurisdiction in the case or not,
record confession of a statement made to him in the course of investigation under this chapter. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு போய் அதை ரெக்கார்ட் பண்ணுதார். அதுதான் 164 வரும். 161 எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் பை போலீஸ். 162 ஸ்டேட்மெண்ட் டு போலீஸ் நாட் டு பி சைன்ட். 163 நோ இன்டியூஸ்மெண்ட் டு பி ஆஃபர்டு. அவன்கிட்ட போலீஸை விசாரிக்கும் போது அதை செய்தாரா இதை செய்தாரான்னு சொல்லாதீங்க. 164 ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன்ஸு பை எனி கன்ஃபெஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். என்ன கேள்வி? 164 செய்ததை கான்ட்ரடிக்ஷன் உபயோகிக்கலாமா கொராபரேஷனா என்னன்னு கேள்வி. அது ஜட்ஜுக்கு முன்னால் சொல்லுவதனால, மேஜிஸ்ட்ரேட் முன்னால் சொல்லுவதனால அதுக்கு பவர் அதிகம். It can be used to corroborate the statement or witness or contradict a witness. அவன் விட்னஸ் அங்கே சொல்லுறதுக்கு நீ அன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னால் இப்படி சொல்லியிருக்க, இன்றைக்கி இப்படி சொல்லுதா, இன்னும் கொராபரேட் ஆர் கான்ட்ரடிக்ட். அவன் அன்னைக்கும் இன்றைக்கும் ஒரே விஷயத்த சொன்னான், அதனால் இன்றைக்கி சொன்னதை ஏற்றுடுங்கன்னு நீதிபதியில் சொல்லலாம். இல்லாட்டா அன்னன்னைக்குன்னு மாற்றி பேசான் அப்படின்னு மாற்றி பேசுறதா சொல்லலாம். இது ஒரு கேஸில் இது கான்ட்ரடிக்ஷன் கொராபரேஷன் ரெண்டுக்கு உபயோகிக்கலாம். இதுக்கு ஆன்சர் கான்ட்ரடிக்ஷன் கொராபரேஷன் ரெண்டு உபயோகிக்கலாம். ஆன்சர் இதுக்கு சி. ஏன்னா அது யார் முன்னால் கொடுத்தாங்க? மேஜிஸ்ட்ரேட் முன்னால் கொடுத்தாங்க. அதுக்கு பைண்டிங் ஃபோர்ஸ் அதிகம். 39 இந்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் எர்ரிங் ப்ராசிக்யூஷன் இன்வெஸ்டிகேஷன் மஸ்ட் பி ப்ரொசீடட் அகெயின்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் அன்மெரிட்டட் அக்யூட்டல்ஸ் அண்ட் ராங் கன்விக்ஷன்ஸ். தப்பாக நடந்ததுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது எந்த வழக்கில் சொன்னாங்க அப்படின்னு. இது குஜராத் வர்சஸ் கிஷன்பாய் அந்த வழக்கில் சொன்னாங்க. மெசேஜ் போட்டுட்டேன். குஜராத் வர்சஸ் கிஷன்பாய் அப்படிங்க. த ரைட் ஆஃப் த அக்யூஸ்ட் டு பி டிஃபெண்டட் பை லீகல் ப்ராக்டிஷனர் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ் கமன்சஸ் வென் அரெஸ்ட் பண்ணாங்களா, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாங்களா, ரிமாண்டடா, ப்ளீட்ஸ் நாட் கில்ட்டி. எப்போ அவர் ஒரு வக்கீலை வச்சு வாதாடக்கூடிய காலம் எப்போ தொடங்குது? செக்ஷன் 41D இதுக்கு ஆன்சர் இருக்குது. When any person is arrested and interrogated by a police, he shall be entitled to meet an advocate of his choice during interrogation, though not throughout the. விசாரிக்கும் போது உடனடியாக முழுக்க உள்ளே இருக்கணும்னு இல்லை, வேணும்போது அவர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அரெஸ்ட் பண்ணால் அங்கே ஒரு வழக்கறிஞரை துணைக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு உரிமை வருது. ஆன்சரு ஏ. செக்ஷன் 41D இதுக்குள்ள ஆன்சர் இருக்குது. 41 கேன் எ கோர்ட் எக்ஸசைஸ் த பவர் ஆஃப் ரீசம்மனிங் எனி விட்னஸ் இஃப் ஒன்ஸ் த பவர் அண்டர் 611 இஸ் எக்ஸசைஸ்ட். 311 படி ஒரு பவரை யூஸ் பண்ண பிறகு அந்த ஆளை திரும்ப கூப்பிட முடியுமா? என்ன சொல்லுதுன்னா, that any court at any stage of trial though not summoned as a witness, அவனை ரீகால் பண்ணலாம், ரீஎக்ஸாமின் பண்ணலாம். அவனுக்குடைய சமன் தேவையாக இருக்குங்கிறதுனால அவரை எப்போ எந்த நேரம் வேணாலும் எக்ஸசைஸ் பவர் அண்டர் 311 அவனை திரும்ப ரீசம்மனிங் பாசிபிள். ஆன்சர் ஏ. 42 கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அண்டர் 164 கேன் பி ரெக்கார்டட் பை மேஜிஸ்ட்ரேட்டா, செஷன்ஸா, போலீஸ் ஆஃபீஸரா, யார்? இப்போ தான் இந்த செக்ஷனை பார்த்தோம் 164. Any metropolitan magistrate or judicial magistrate, whether he has a jurisdiction or not.
record a statement or confession made to him. அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கணும். ஆன்சரு ஏ. 43 கைட்லைன்ஸ் ரிகார்டிங் அரெஸ்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் பை தி போலீஸ் ஆஃபீஸர் வேர் இஷ்யூடு. ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரை கைது பண்ணணுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த எந்த வழக்கில் சொன்னாங்க அப்படின்னு. இது எந்த வழக்கு அப்படின்னு சொன்னால் இது டெல்லி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ். ஜோகிந்தர் குமாருங்கிறது அரெஸ்ட் அண்ட் கஸ்டடிக்கு உள்ளது. எம்சி ஆப்ரஹாம்ங்கிறது பவர் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ். டிகே பாஸுங்கிறது கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ். இந்த டெல்லி ஜுடிஷியல் ஆஃபீஸருங்க தான் இது தொடர்பான வழக்கு. கரெக்ட் ஆன்சரு டி. இந்த வழக்கில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. அவரும் போயிருக்கார். அங்கேயும் வச்சு மதுபானம் கொடுத்து மதுவெல்லாம் சாப்பிட்டு கடைசியாக ரோட்டு வழியாக கையில் விலங்க போட்டு கயிறை கட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை இழுத்துட்டு போனாங்க. இதுக்கு பிறகு தான் அந்த ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரை நீங்கள் கைது பண்ணணுன்னா கன்சர்ன்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அல்ல ஹைகோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கணுன்னு பெரிய கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் கூட இதில் போடுறோம் வாட்ஸ்அப்பில். If a judicial officer to be arrested, it should be done under intimation to the district judge or high court. Facts and circumstances எல்லாம் கூட எழுதணும் அப்படிங்கிறத ஒரு 6 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸு இது. டைம் இருக்கும்போது படிங்க. இப்படியும் செய்வாங்களா அப்படிங்கிறத சொல்லுத அளவுக்கு அந்த கேஸு. அதாவது அந்த சிஜிஎம் சம்மன்லாம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் போயிருக்கார். இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாருன்னு போயிருக்கார். போன இடத்துல he was forced to consume liquor. On his refusal he was assaulted. He was tied up with a rope by the police personnel, handcuffed deliberately in defiance of the state police regulations. Panchanama showing drunken state was prepared by the police inspector, signed by ஒரு வேற 2 பேர். A press photographer was brought to the scene. Police officer posed with the CJM with the press photographer. Same was published in newspaper. A request made by the CJM to the civil hospital doctors to contact and inform district judge about the incident was not allowed. On examination at the hospital, the body of the CJM was found to have a number of injuries. நம்ம சாத்தாங்குளம் கேஸு மாதிரி இது ஒரு கேஸு. இவ்வளவும் செய்திருக்காங்க. அதை டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷனில் வந்த பிறகு இந்த கேஸுக்கு இப்படி இனி ஜட்ஜிகள் சம்மந்தப்பட்ட வழக்குகளை இப்படி டீல் பண்ணுங்க அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. 44 சென்டென்ஸ் ஆஃப் டெத் பை செஷன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபர்ம்டு பை த ஹை கோர்ட். கரெக்ட் ஆன்சர் ஏ. செக்ஷன் 326 சொல்லுது இதை. The proceeding shall be submitted to the High Court, shall not be executed unless it is confirmed by the High Court.
இனி 45. Every person who is arrested or detained is required to be produced before the nearest magistrate within a period of 24 hours. The 24 hours னு சொல்லக்கூடியது செக்ஷன் 57. No police officer shall detain in custody a person arrested without warrant for a longer period than 24 hours. Exclusive of time necessary for the journey from the place of arrest to the magistrate court. இதில் வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. எப்படின்னு சொன்னால் 24 மணி நேரங்கிறனால நீ 24 மணி நேரம் வச்சுருக்கல, உன்னோட மினிமம் உனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்குள்ளே தான் வச்சுருக்கணும் அப்படின்னா. இது போக செக்ஷன் 57 இல்லாமல் ஆர்டிகிள் 22 கிளாஸ் 3ல் இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? போலீஸ் ஆஃபீஸர் பிரசன்ட் தி அக்யூஸ்டு பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட்னு அங்கேயும் சொல்லுவாங்க. 2 இடத்துல இருக்குது. 24 மணி நேரம். 46. Offenses other than those mentioned under 320 are compoundable, not compoundable or compoundable by the High Court. 320 காம்பவுண்டிங், இதை நீங்களாக செய்துக்கிடுங்க, இதை கோர்ட்டு பெர்மிஷனோட செய்யுங்க அப்படின்னு எழுதிட்டு 320 கடைசி ஒரு வார்த்தை சொல்லுதாங்க, இதை தவிர நீ வேற ஒன்றையும் செய்யக்கூடாது அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டாங்க. 320 subsection 9, no offense shall be compounded except provided by this section. அப்போ இதை தவிர ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு 320 சொல்லியிருக்கு. ஆனால் என்ன ஆகுது, செக்ஷன் 482 ஹைகோர்ட்டுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்துருக்கோம், இனி எங்கே என்ன வேணாலும் நீதியின் தேவைக்கு செய்துக்கிடலாம் அப்படின்னு இன்ஹரண்ட் பவர். அதை வச்சு சில நீதிமன்றங்கள் என்ன செய்தாங்க, இதை காம்பவுண்டிங் கொடுக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, அதுக்காக நீ எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, சீரியஸ் நேச்சர் இருந்தால் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அங்கே ஒரு கைடன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் நாட் காம்பவுண்டபுள் அல்லது செக்ஷன் 482 படி காம்பவுண்டபுள் அப்படின்னு சொல்லலாம். they are compoundable by high court. high courtல 482 வச்சுட்டு செய்தாங்க. இந்த வழக்குகளில் தான் இந்த போக்சோ கேஸு, ரேப்பு கேஸு எல்லாம் கூட ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் சண்டை வந்திருக்கும், அவன் என்னை கற்பழிச்சிட்டான், கொண்டு போய் கேஸு கொடுப்பாங்க. இந்த கேஸு நடந்துக்கிட்டே இருக்கையில் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2 பொண்ணு பிள்ளை வந்துடும். 2 பேருமே கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. பின்னால் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும், பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சிருக்கும். ஆனால் சட்டப்பூர்வமாக என்ன செய்யணும், அவனை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கணும். ஏன்னா ரேப்பு இஸ் ஏ நான் காம்பவுண்டபுள் அஃபென்ஸ். இப்படி உள்ள கேஸுகளில் சில ஹைகோர்ட்டுகள் அதை காம்பவுண்டபுள் அப்படின்னு அந்த 2 பேரும் ஒத்து போயிட்டாங்க, அதனால் கேஸை வேண்டாம் அப்படின்னு வைக்காங்க. செக்ஷன் 480 கீழே 82 கீழே. 47 an accused having been called to examine himself on request in writing must necessarily examine himself, liberty to give evidence without giving rise to presumption again has a liberty not to give evidence. ஒரு ஆளை அக்யூஸ்டாக நீ எவிடன்ஸ் கொடு அப்படின்னு கால்டு having been called to examine himself must necessarily examine himself or has a liberty not to give evidence. அக்யூஸ்டு நம்ம ஒரு எவிடன்ஸை கொடுக்கணும்னு கேட்க முடியாது. செக்ஷன் 313 சப்செக்ஷன் 2ல no oath shall be administered to the accused when he is examined. செக்ஷன் 313 சப்செக்ஷன் 3 the accused shall not render himself liable to punishment by refusing to answer such questions or giving false answer.
தப்பான பதில் சொன்னாலோ அவர் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது, சொல்ல முடியாதுனாலும் ஆக்ஷன் எடுக்க முடியாதுங்கிறது 313 அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கு. இதே தான் அங்கே கான்ஸ்டியூஷன்லேயும் இருக்குது. ஒருவனை அவனுக்கு எதிராக அவனே சாட்சி சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. Article 20 Class 3 no person accused of any offence shall be compelled to be a witness against himself. அவருக்கு எதிராக விட்னஸ் இருக்க முடியாது, அவர் விட்னஸ் கொண்டு ஏற்றலான்னு no oath to be administered. ஆனால் அவன் பொய் சொன்னாலும் கேட்க முடியாது. ஓத்து கொடுத்துட்டு பின்னால் நான் உண்மையை சொல்லுகிறேன்னு சத்தியம் செய்துட்டு அதுக்கு பின்னால் பொய் சொன்னால் தான் நம்ம பொய் சாட்சியம்னு வாரோம். இதை பொய் சாட்சியமாகவும் எடுக்க முடியாது. இது 48 நியூலி இன்சர்டட் சாப்டர் கிரிமினல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படின்னு இருக்குது 48. கரெக்ட் ஆன்சர் சாப்டர் 21A. அதாவது ரெண்டு குற்றம் சாட்டும் தரப்பும் எதிர்த்து தரப்பும் உட்கார்ந்துருந்து பேசி பார்கெயின் பண்ணி எனக்கு கொஞ்சம் தண்டனையை குறைச்சி கொடுங்க, இந்த சார்ஜை நான் விட்டுருவேன், இதை நான் ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு பேசக்கூடியது அது. 49 in a warrant trial after charge is framed, the magistrate can stop the proceedings, drop the proceeding, acute or uncute. என்ன கேட்காங்க அப்படிங்கிற ஒரு வாரண்ட் கேஸு சார்ஜ் ஃப்ரேம் ஆகிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 248 அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன். If any case under the chapter in which charge has been framed, the magistrate finds accused not guilty, he shall record an order or acquittal. C acquit or convict the person after charge is framed. இதில் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணியாச்சு, அதுக்கு பிறகு என்ன செய்தோன்னா அவனை அக்யூட் ஆர் கன்விக்ட் கொடுக்கும். சார்ஜ் ஃப்ரேமுக்கு முன்னால் உள்ள பொசிஷனில் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது விசாரணை நடந்து அவனை விடுதலை ஆக்குது. அவனை வேண்டாம்னா அதிலிருந்து ஐயா நீ இதிலேருந்து உன்னை பிரித்து விட்டுட்ட நீ போ அப்படின்னு சொல்லுது, அது டிஸ்சார்ஜ். ஒன்ஸ் சார்ஜ் இஸ் ஃப்ரேம்டுன்னா அது அக்யூட்டலோ கன்விக்ஷனோ தான் இருக்க முடியும். பவர் டு ஸ்டாப் செக்ஷன் 258ன்னு சொல்லுது இட் இஸ் ஒன்லி இன் சமன்ஸ் கேஸில் தான் ஸ்டாப் பண்ணிக்கிடலாம். ஒரு வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, சமன்ஸ் கேஸில் பார்த்தா வழக்கில் வெயிட் ஒன்றும் இல்லை, இவன் கொண்டு வந்திருக்க குற்றமும் சரியில்லை, அவன் கொண்டு வந்திருக்க சாட்சியும் சரியில்லைன்னா யூ கேன் ஸ்டாப் தி ப்ரொசீடிங்ஸ். அங்கே வழக்கை நிறுத்திட்டு ரிலீஸ் த அக்யூஸ்டு, அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட்டலை கொடுக்கலாம். அதை தான் 258 சொல்லுது. ஒரு வழக்கு சார்ஜ் ஷீட்டு கொடுத்தாச்சுன்னா எய்தர் அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன், இதை சொல்லுது 248. 50வது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், கரெக்டுன்னு கேட்கல, ராங். இதில் எது தப்புன்னு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க.
செக்ஷன் 313(2)ல no oath shall be administered to the accused when he is examined. இங்க என்ன சொல்லுவாங்க? சில accused can refuse to answer. Following wrong answer வந்து A. Oath may be administered to an accused before he is examined under section 313. 313ல என்ன சொல்லுது? ஓத் எடுக்கும்போது 313 subsection 2, no oath shall be administered to the accused when he is examined under subsection 1. அவரை சாட்சி கொண்டில் ஏற்றும்போது ஓத் கொடுக்க வேண்டாம், கொடுக்கக்கூடாது. நோ ஓத் ஷால் பி. அதனால் ஓத் மே பி அட்மினிஸ்ட்ரேட்னு சொல்லியிருக்குது ராங்கான ஆன்சர். கேள்வி 50ல் கரெக்டு ஏ. இனி 51, ஹூ அமங் த ஃபாலோயிங் கேன் மூவ் த கோர்ட் ஃபார் ப்ளீ பார்கெனிங்? யார் செய்யலாம் அப்படிங்கிறத, அதாவது எனக்கு பேரம் பேசிக்கிட்டுதோம், நாங்கள் வழக்கை நிறுத்தி வச்சுக்கிட்டுதோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. செக்ஷன் 265B சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்லுதுன்னா, எ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் மே ஃபைல் அன் அப்ளிகேஷன். அக்யூஸ்டு தான் செய்ய முடியும். கரெக்ட் ஆன்சர் சி. ஒன்லி த அக்யூஸ்ட். செக்ஷன் 438 கேன் பி இன்வோக்டு எந்த கேஸ்களில்? 438ங்கிறது இது ஆன்டிசிபேட்டரி பெயில், டைரக்ஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் பெயில் டு பர்சன் அப்ரஹெண்டிங் அரெஸ்ட். ஒரு ஆள் என்னை தான் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கும் போது நீதிமன்ற டைரக்ஷனுக்காக போகிறார். அது எந்த கேஸில் போக முடியும்? பெயிலபுளா, நான் பெயிலபுளா, இல்லை ரெண்டுலையுமா? இதில் பெயிலபுளுங்கும் போது அவர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவரை பிடிச்சா உடனே டாக்குமெண்ட்டோட கொடுத்துட்டாருன்னா வெளியே விட்டுருவாங்க. அல்லது எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் அங்கே போகும்போது பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் போயிருந்தாங்க. அப்போ எதில் தான் வர முடியும்? ஆன்டிசிபேட்டரி பெயில். இட் இஸ் ஒன்லி இன் நான் பெயிலபிள். என்னை பிடிச்சா வெளியே விட மாட்டாங்க, அதனால் இப்போவே எனக்கு பெயில் தந்துருங்க பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே அப்படின்னு கேட்குறது தான் 438ல் ஆன்டிசிபேட்டரி பெயில். கரெக்ட் ஆன்சர் ஒன்லி இன் நான் பெயிலபிள் அஃபென்சஸ். இனி 53 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சமன்ஸ் அண்ட் வாரண்ட் கேஸ். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இது என்னென்னா ட்ரையல் ப்ராசஸை ரெண்டு பிரிச்சுட்டாங்க. சமன்ஸை பிரிச்சிருந்தாங்க. helps in determining the trial procedure, helps to decide the question of issue of process to the accused. இது சரியானதுன்னு இல்லை. ஈவன் இன் சமன்ஸ் கேஸில் வாரண்ட் கூட இஷ்யூ பண்ணலாம். அவன் கூப்பிட்டா வரமாட்டான், அவனை பிடிச்சிட்டே கொண்டு வாங்கன்னு கூட கொடுக்கலாம். அதனால் இது சரியானதில்லை. கரெக்ட் ஆன்சர் ஏ. டிட்டர்மினிங் த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் கரெக்ட் இல்லை. இந்த சமன்ஸ் கேஸ் வாரண்ட் கேஸுங்கிறது எங்கே வருது? அது வழக்கு தொடர்ந்து அது எந்த வகையில் அதை விசாரிக்கணுங்கிறதுக்காகத்தான் அது வருது. In a summons case are triable by a magistrate, continuation of investigation beyond 6 months from the date of arrest without previous permission of the magistrate shall render the investigation vitiated bad. அப்படின்னா அவன் நேற்று இதில் பார்த்தோம். அதாவது சமன்ஸ் கேஸில் அவர் விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கார், 6 மாதமாக அவர் விசாரணை முடியலை அப்படின்னு சொன்னால் மேஜிஸ்ட்ரேட்டு ஐயா விசாரணையை நிறுத்து அப்படின்னு சொல்லலாம்.
இது நிறுத்துன்னு சொன்னார்னா அப்போ என்ன இதுவரைக்கும் நடந்த ப்ரொசீஜர் என்ன ஆகுது அப்படிங்குது. இதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு 6 மாதம் முடிஞ்சதுன்னா நீங்கள் போய் ஐயா 6 மாதம் முடிஞ்சு போச்சு இன்னும் வழக்கு நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்கலாம், அல்லது இவங்க நிறுத்துன்னு சொல்லலாம். இது அவன் பெர்மிஷனை வாங்காமல் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி. அதனால் அந்த 6 மாதம் கழித்து அவர் எடுத்ததை கூட நீதிமன்றம் அதை கணக்கில் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இனி 55 withdrawal ஆஃப் கம்ப்ளைண்ட் ரிசல்ட்ஸ் இன். கம்ப்ளைண்ட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ராயல்னால் என்ன, அது அக்யூட்டலா அல்லது டிஸ்சார்ஜா அப்படின்னு. செக்ஷன் 257 இருக்கு. If a complainant at any point before the final order is passed in any case certifies a magistrate that there are sufficient grounds for permitting him to withdraw his complaint against accused, or there be no more than one against all or any of them, the magistrate may permit him to withdraw. நீதிமன்றத்தில் போய் சொல்லணும், ஐயா இதை நான் திருப்பி வாங்கிக்கிறது தான் என் கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு. அது கொடுத்தா அவங்க பெர்மிஷன் கொடுத்தாலாம் இவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். இது அக்யூட்டல் ஆஃப் தி அக்யூஸ்ட் irrespective whether charge has been framed or not. அது அக்யூட்டல் அப்படிங்கிறதுல தான் கொண்டு வரணும். At any time before the final order is passed. கடைசி உத்தரவுக்கு முன்னாலே எந்த நேரத்திலையும். கரெக்ட் ஆன்சரு சி. இனி 56 following irregularities done by a magistrate do not vitiate the proceedings. பின்னால் சொல்லக்கூடியதில் irregularities இருந்தால் அது தீர்ப்பை பாதிக்காது. எது சர்ச் வாரண்ட் கொடுத்துருக்காரு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை விசாரின்னு சொல்லியிருக்காரு, இந்த ரெண்டும் அல்லது ஏதாவது ஒன்று அப்படிங்கிற கேள்வியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சரு 460 magistrate is not empowered by law to issue search warrant to police to investigate erroneously in good faith does that thing, proceedings shall not be set aside. இந்த ரெண்டுமே சர்ச் வாரண்ட் கொடுத்தாலும் சரி அவனை விசாரிக்க செய்தாலும் சரி ரெண்டுமே அதை பாதிக்காது, தீர்ப்பை பாதிக்காது. அடுத்தது ஸ்டாப்பேஜ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் எ கிரிமினல் கேஸ் ஹேஸ் த எஃபெக்ட் ஆஃப் அக்யூட்டல் இன் ஆல் கேசஸ், அக்யூட்டல் வேர் எவிடன்சஸ் ஆஃப் பிரின்சிபல் ஹாஸ் பீன் ரெக்கார்டட், discharge all other cases. இப்போ சொன்ன சமன்ஸ் கேஸில் ஸ்டாப்பேஜ் வழக்கை நிறுத்தலாம், விசாரணைக்கு அளவுக்கு இதில் வழக்கில் சாட்சியங்கள் இல்லை குற்றங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். இட் இஸ் ஒன்லி இன் சமன்ஸ் கேஸு. Power to stop proceedings in certain cases. In any summons case instituted otherwise than upon complaint, magistrate of first class or previous sanctions of CGM, any second class magistrate, record the reasons, stop the proceedings. Where such stoppage is made after evidence of the principal witnesses has been recorded, pronounce a judgment of acquittal.
In any other case, release effect of discharge. விசாரணை நடந்து முடிஞ்ச அக்யூட்டல் இல்லாமல் இருந்தால் அது டிஸ்சார்ஜ். Discharge in all other cases where evidence of the principle has been. Correct answer B and C. Acquittal where the witness have been recorded. In all other cases a discharge. 57. While passing an order for the disposal of property. Disposal of property சொல்லும்போது மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்திருக்கணும்? An order made by the magistrate shall not prejudice any right or interest therein of such immoral property which any person may be able to establish in a civil suit. வேறு உரிமைகள் பாதிக்காத அளவில் அவர் பார்த்துக்கிடணும். The magistrate has to decide the question of entitlement of possession without deciding the title. ஏன்னு சொன்னால் உரிமைகளை பார்க்கறதுக்கு சிவில் ப்ரொசீஜர் கோடில் அங்கே தான் சிவில் வழக்குகளை தொடங்கி தான் அவங்க கேட்கணும். இதை பார்க்கறது பொசஷனுக்கு உனக்கு உரிமை இருக்கான்னு மட்டும்தான் இங்கே பார்க்காங்க. இனி 59. A body warrant in a criminal case is addressed to. Body warrantனா என்ன? Body warrant is issued only for the purpose securing the person who is already detained in custody in another case. ஒரு வழக்கில் ஏற்கனவே உள்ளே இருக்கான், அவனுக்கு பாடி வாரண்ட்டுங்கிறத கொடுக்காங்க. அந்த வாரண்ட்டுக்கு பேர் தான் பாடி வாரண்ட். அட்ரஸ் டு whomனு கேட்காங்க. the officer in charge of the jail where the accused is detained or lodged. Correct answer C. இனி 60வது கேள்வி. மேக்ஸிமம் சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபைன் ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஃபஸ்ட் கிளாஸ் கேன் இம்போஸ். ஃபஸ்ட் கிளாஸ் எவ்வளோ ஃபைனை கொடுக்கலாம், தண்டனையாக விதிக்கலாம். இது செக்ஷன் 29 யார் யார் என்ன செய்யலாம், மேக்ஸிமம் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட் கிளாஸுக்கு மேஜிஸ்ட்ரேட்டு 3 வருஷ தண்டனை, நாட் எக்ஸீடிங் 10,000. இது முன்னால் குறையாக இருந்தது, லேட்டஸ்ட்டாக இப்போது 10,000ன்னு மாற்றிருக்காங்க. 61 கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 2D மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க? கம்ப்ளைண்ட்டுன்னா செக்ஷன் 2Dயில் என்ன கம்ப்ளைண்ட்னா என்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லுது? மீன்ஸ் எனி அலிகேஷன் மேடு ஓரலி இன் ரைட்டிங் டு எ மேஜிஸ்ட்ரேட் with a view to taking action under this code. கம்ப்ளைண்ட்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எழுதி கொடுக்குது, ஓரலி ஆர் ரைட்டிங்கில். என்ன மாதிரி பர்சன் கம்ப்ளைண்ட் சொல்லுதான்? சம் பர்சன் வெதர் நோன் ஆர் அன்னோன் ஹாஸ் கமிட்டட் அன் அஃபென்ஸ். தெரிஞ்சவளோ அல்லது தெரியாத ஒரு நபர் ஒரு குற்றம் செய்தார் என்று எழுத்தாலோ அல்லது வாய்மொழியாகவோ ஒரு நடுவரிடம் கொடுத்தால் அதன் பெயர் ஒரு கம்ப்ளைண்ட்டு, புகார். இட் டஸ் நாட் இன்க்ளூட் எ போலீஸ் ரிப்போர்ட். போலீஸ் ரிப்போர்ட்டை இது சேர்க்கலாம். போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிறது அவராக ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸில் ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி விசாரித்து கடைசியாக கொண்டு போய் செக்ஷன் 173 சொல்லுத மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்காரு, அதுதான் போலீஸ் ரிப்போர்ட். அதான் இதுக்குள்ளே சேர்க்கலாம். இது ஒரு பார்ட். கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, எழுத்தாலோ ஓரலாவோ ஒருத்தர் குற்றம் செய்திருக்காரு, தெரிஞ்ச ஒன்று பேரை சொல்லுதான், இல்லாட்ட தெரியாதான் சொல்லுவான். போலீஸ் ரிப்போர்ட்டை இது சேர்க்காது. ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்காங்க. A report made by the police officer in a case which discloses after investigation the commission of a non-cognizable offense shall be deemed to be a complaint. இவர் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையை தொடங்குதார், நடத்திக்கிட்டு இருக்கார்.
எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன்னு கோர்ட்லேயும் சொல்லியாச்சு. விசாரித்து முடித்த பிறதான் செய்த குற்றம் காக்னிசபிள் அல்ல, நான் காக்னிசபிள். அப்படி உள்ள கேஸில் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிடுவோம். The police officer by whom such a report is made shall be deemed to be a complainant. அந்த நேரத்தில் ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆகிட்டு நான் எஃப்ஐஆர் எழுதும்போது காக்னிசபிள் எடுத்து அவருக்கு விசாரிக்கார். ஏன்னா நான் காக்னிசபிளாக ஒரு நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் இல்லாமல் எடுக்கலாம். எடுத்துட்டாரு விசாரிக்காருன்னு சொன்னாலும் இதில் அது நான் காக்னிசபிள்னால் அவர் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கையில் he shall be deemed to be a complainant. Attachment of property of a person absconding can be made by the court after issuing proclamation, before issuing proclamation, simultaneously. இது எப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுதான், வாரண்ட் இஷ்யூ பண்ணால் அவர் வரல, அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். அட்டாச்மெண்ட்டில் ப்ரொக்ளமேஷன் என்ன, ஒரு பொது அறிவிப்பு, இத்தனாம் தேதி நீ நீதிமன்றத்துக்கு வா அப்படின்னு ஒரு பொது அறிவிப்பு வழியாக கொடுக்கும். வேணுமானா அதை நியூஸ் பேப்பர்லேயும் போடுவோம். ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒன்று சம்மன் கொடுத்து வரலைன்னா வாரண்டை கொடுப்போம். அல்ல சில கேஸு வாரண்ட்டு கேஸுகளில் நேரடியாக வாரண்டே கொடுக்கும். கொஞ்சம் சீரியஸ்னஸ் உள்ள கேஸு வாரண்டே கொடுக்கும். வாரண்ட் கொடுத்து அவர் வரலையானா வேண்டுமென்றே அவர் அவாய்ட் பண்ணி போயிருந்தார், அல்ல தலைமறைவாக இருக்கார், வாரண்டை வாங்க மாட்டேங்கார், வழக்குக்கு கைது பண்ண முடியலை, அப்போ தான் ப்ரொக்ளமேஷன்னு கொடுக்கும். ஒரு பொது அறிவிப்பு வழியாக டாம் அடித்து ஒரு முரசை அடித்து இத்தனாந்தேதி நீ கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவான். 30 நாளைக்கு பின்னால் ஒரு தேதியை குறித்து அதில் அடுத்த தேதிக்கு வரணும். அந்த ப்ரொக்ளமேஷனை நம்ம வீட்டில் போய் ஒட்டுதோம், கோர்ட்டில் போய் ஒட்டுதோம். இது பொது அறிவிப்பு. இந்த பொது அறிவிப்பு எப்போன்னா அவன் வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் வைக்கான். அப்போ இந்த ஆர்டரில் தான் வரணும். வாரண்ட் இஷ்யூ பண்ணால் தான் நீங்கள் ப்ரொக்ளமேஷனுக்கு போகணும். ஆனால் அட்டாச்மெண்ட்டுக்கு வரும்போது அப்படி இல்லை. அவன் ஊரை விட்டு தலைமறைவாக இருக்க மட்டும் இல்லை, இந்த சொத்துக்கள் எல்லாம் விற்றுட்டு, இங்கே இருக்க சொத்துக்களை விற்றுட்டு அவன் எங்கேயோ வெளியூருக்கு போகிறான், இனி வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த நேரத்தில் வேணுமானா அட்டாச்மெண்ட்டு கேன் பி சைமல்டேனியஸாக செய்துக்கலாம். Where at the time of issue of proclamation the court is satisfied that he is about to dispose of or he is about to remove the whole or any part of the property from the local jurisdiction, the court may order attachment simultaneously with the proclamation. இந்த ஆர்டரில் அட்டாச்மெண்ட் அண்டு ப்ரொக்ளமேஷன் ஒன்றா வரலாம். வாரண்ட் இஷ்யூ பண்ணாமல் ப்ரொக்ளமேஷன் வராது, வாரண்ட் இஷ்யூ பண்ணும்போதே ப்ரொக்ளமேஷன் வராது. வாரண்ட் இஷ்யூ பண்ணி அது ஃபெயில் ஆகும்போது தான் ப்ரொக்ளமேஷன் வருது. ஆனால் ப்ரொக்ளமேஷனும் அட்டாச்மெண்ட்டும் சைமல்டேனியஸாக இருக்கலாம். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, 1 மணி நேரம் ஆயிட்டு. இல்லையா? சரி. இனி 63, an order for search in his presence can be made by, ஏன் முன்னால் நீங்கள் தேடுங்க அப்படின்னு யார் ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுக்கு ஆன்சர் 63. Any magistrate may direct a search to be made in his presence of any place for the search of which he is competent to issue search warrant. ஒரு search warrant இஷ்யூ பண்ணதுக்கு தகுதி உள்ள ஒருத்தர் என்னோட ப்ரெசன்ஸில் நீங்கள் தேடுங்கன்னு உத்தரவு போடலாம் அப்படின்னு செக்ஷன் 103 சொல்லுது. எனி மேஜிஸ்ட்ரேட், இங்கே எல்லாம் எனி மேஜிஸ்ட்ரேட்டு சொல்லும்போது என்ன, மேபி ஜுடிஷியல், மேபி எக்ஸிக்யூட்டிவ்.
64 if an offense is committed by a person in the presence of magistrate அவர் முன்னாலே ஒரு தப்பு பண்ணலாம் என்ன செய்யலாம் அவர் மேலே உட்காந்துருக்காரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு போலீஸ்காரர் ஒரு தட்டிட்டான் offense is committed in his presence section 44 when any offense is committed in the presence of a magistrate whether executive or judicial within his local jurisdiction he himself may arrest or order that person to be arrested அதுக்கு பிறகு பெயில் கொடுக்கலாம் கஸ்டடிக்கு வேணுமானா அனுப்பணுமானா அனுப்பலாம் he may order the arrest of that person section 44 65 the officer competent to record statement under section 164 magistrate யாருன்னு கேள்வி 164 164 என்ன சொல்லுது any metropolitan magistrate or judicial magistrate whether he has a jurisdiction or not ரெக்கார்ட் பண்ணலாம் அப்போ எனி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது சரியான பதில் சி 66 a warrant of arrest may be executed within the jurisdiction of the police station covering the place of offense jurisdiction of the trial court district location எந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஒரு வாரண்டை கரெக்ட் ஆன்சர் டி at any place in India section 77 என்ன சொல்லுது a warrant of arrest may be executed at any place in India in 67 under section 190 of the code of civil criminal procedure cognizance may be taken by the magistrate எப்போ ஒரு காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அதை போலீஸ் ரிப்போர்ட் வரும்போது தான் எஃப்ஐஆரா வேறு என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதுக்கு ஆன்சரு செக்ஷன் 190 எனி மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் எனி மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் ஸ்பெஷலி எம்பவர்டு மே டேக் காக்னிசன்ஸ் 3 கண்டிஷன் சொல்லுவோம் அப்பான் ரிசீவிங் அ கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட்டு அல்லது ஒரு போலீஸ் ரிப்போர்ட் அல்லது அப்பான் ரிசீவிங் எனி இன்ஃபர்மேஷன் 3 சமயமும் எடுக்கலாம் யார் எடுக்கலாம் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் when he is empowered 67க்கு ஆன்சர் upon receiving police report correct answer FIR இல்லை ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் இல்லை none of the above 67ல் ஏ கரெக்டான ஆன்சர் செக்ஷன் 190 அதனுடைய கரஸ்பாண்டிங் செக்ஷன் 68 police report means a complaint given to the police, report forwarded by the police, a report forwarded by police under section 173 68 section 2 class R definition la சொல்லுவாங்க police report means a report forwarded by the police officer to a magistrate under section 2 under section 173 subsection 2 அப்போ போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிறது ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு காவல்துறை அதிகாரி அனுப்பக்கூடிய ரிப்போர்ட்டு நார்மலாக இதை சொல்லக்கூடியது சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்லுவோம் சார்ஜ் ஷீட் ஃபைல்டு சார்ஜ் ஷீட்டை தான் நம்ம போலீஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம் கரெக்ட் ஆன்சரு
C. Regarding the search of a person wrongly confined, a search warrant may be issued. Wrongly confined person, அவனை search பண்ணதுக்கு யார் ஆர்டர் கொடுப்பா? Section 97. If any district magistrate, subdivisional magistrate, magistrate of first class has reason to believe that any person is confined under circumstances that confinement amounts to an offense. ஒரு ஆளை ஒரு பிடிச்சு வச்சுருக்காங்க wrongly confined அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டோ மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ், கலெக்டரு, ஆர்டிஓ இவங்க ரேங்கில் உள்ளவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அல்லது சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், அவங்க ஒரு இடத்த சர்ச் பண்ணலாம். இப்படி ஒரு ஆளை அடைச்சி வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு நியூஸ் வந்தால், அதை நம்புவதற்கு காரணம் இருந்தால் அதை கொடுக்கலாம். கரெக்ட் ஆன்சரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இல்லை, சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது. கொடுத்துருக்கிறதுல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு கரெக்டு. கரெக்ட் ஆன்சரு ஏ. Where a complaint is made to a magistrate who is not competent to take cognizance of offense, he shall என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, அவருக்கு அதுக்கு பவர் இல்லை. Section 201 corresponding section. If the complaint is made to a magistrate who is not competent to take cognizance of the offense, he shall, if the complaint is in writing, return it for presentation to the proper court with the endorsement to that effect. Complaint is not in writing, direct the person to the proper court. Correct answer A. 71. To summon and examine person as a witness. ஒருத்தனை கூப்பிட்டு ஒருத்தனை விசாரிக்கணும். அவன் விட்னஸ்ன்னு ரிப்போர்ட்டில் இருக்கவன் தான் இருக்கணுமா, அவனை கூப்பிட்டவனாக இருக்கணுமா, இல்லை யாரை வேணாலும் கூப்பிடலாமா? ஒரு ஆளை சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்கான், கூப்பிடுதான். இல்லை ஒருத்தனுக்கு சமன் அனுப்பியிருக்கோம், கூப்பிட்டுருவோம், விசாரிக்கும். அது இல்லாமலும் செய்யலாமா அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு தான் செக்ஷன் 311. இது ஓப்பனாக பெர்மிஷன் கொடுக்க மாதிரி யாரை வேணாலும் கூப்பிடலாம். எனி ஸ்டேஜ் ஆஃப் என்கொயரி ஆர் ட்ரையல் ஆர் அதர் ப்ரொசீடிங்ஸ், எந்த நிலையிலையும் இருக்கலாம். சமன் எனி பர்சன் அஸ் எ விட்னஸ், ஒரு ஆளை விசாரிக்கலாம். ஆர் எக்ஸாமினிங் இன் எனி பர்சன் இன் அட்டெண்டன்ஸ், அந்த ஆள் அன்றைக்கி கோர்ட்டில் வந்திருக்காரா, அவனை கூண்டில் ஏற்றுன்னு சொல்லலாம். தோ நாட் சமன்ட் அஸ் எ விட்னஸ், அவனை விட்னஸாக கூப்பிட்டுருக்கணும்னு தேவையே இல்லை. நீதிமன்றத்துக்கு வந்திருக்கானா கூப்பிடு, இல்லையா வரலையா அவனையும் கூப்பிடு. ரீகால் ஆர் ரீஎக்ஸாமின் ஆல்ரெடி எக்ஸாமின்ட், ஏற்கனவே விசாரிச்சுட்டு போனவனை திரும்பவும் கூப்பிடலாம். இவ்வளவு அதிகாரங்களும் நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர், இட் இஸ் நாட் நெசசரி தட் ஹி ஷுட் ஹேவ் பீன் சைட்டட் அஸ் விட்னஸ். 71 சி. இனி 72. To take cognizance on an offence for defamation punishable under chapter 21. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒரு அவமரியாதை அப்படிங்கிறதுக்கு? செக்ஷன் 437. இல்லை, இது Section 199 states that no court shall take cognizance on offence under Chapter 21 of the Indian Penal Code except upon complaint made by
some person aggrieved by the offense. அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர் மட்டுமே வழக்கு தொடர முடியும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். Complaint C. Complaint made by the aggrieved person. 73. A court of magistrate may grant bail. ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எந்த செக்ஷனுக்கு கீழே பெயிலை கொடுக்க முடியும்? Section 437. When any person accused of or suspected or commission of any non-bailable offence is arrested or detained without warrant by an officer and brought before the court other than High Court, he may release him on bail. Any magistrate. When any person accused is arrested, detained without warrant by an officer in charge and is brought before the court other than High Court or Court of Session. Section 437ல யார் வேணாலும் கொடுக்கலாம். ஹை கோர்ட்டோ செஷன்ஸ் கோர்ட்டோ அல்லாத எந்த நீதிமன்றமும் அவங்கள பெயில் அனுமதிக்கலாம். செக்ஷன் 437. செக்ஷன் 438ம் 439ம் ஹை கோர்ட்டுக்கும் செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் மட்டும் பவர் கொடுக்காங்க. தட் இஸ் 438 ஆன்டிசிபேட்டரி பெயில். 439 ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் கோர்ட் ஆஃப் செஷன் ரிகார்டிங் பெயில். 437 மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. கரெக்ட் ஆன்சரு ஏ. Which classification of offence comes under the criminal procedure code? Offense எப்படி criminal procedure codeல பிரிக்காங்க? 3 விதமான வகையில் பிரிச்சிருக்காங்க. All the above எல்லாருக்கும் தெரியும். Cognizable and non-cognizable, based on which arrest can be made by the police officer. அடுத்தது bailable நான் bailable, summons கேஸா வாரண்ட் கேஸா. 3 வகையான பிரிவுகளுமே கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்குது. ஆல் தி அபோவ். 75. In a bailable offence, the bail is granted as a matter of right by the police officer or by the court அல்லது ரெண்டுமே. யாராவது ஒரு ஆள், எய்தர் ஏ ஆர் பி, எய்தர் போலீஸ் ஆஃபீஸர் ஆர் பை த கோர்ட். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிடிக்காங்க, பிடிச்ச உடனே இது பெயிலபிள் அஃபென்ஸ், அதனால் நீ வெளியே போகலாம், எனக்கு இவ்வளோ ரூபாய்க்கு எனக்கு பாண்டு தான் கேட்காங்க. அவன் பாண்டு கொடுக்கலன்னா கோர்ட்டில் கொண்டு விடுவாங்க. கோர்ட்டில் அவர் கொஞ்சம் தொகையை குறைச்சி பாண்டு கேட்டார்னா கொடுப்பாங்க, போயிடுவாங்க. 2 பேருக்கும் பவர் இருக்குது. எய்தர் போலீஸ்காரரே விட்டுறலாம், இன்ஸ்பெக்டர் பிடிச்சவர் வெளியே விட்டுறலாம் பெயிலபிள் அஃபென்ஸ், அல்லது கொடுக்கல நான் நீதிமன்றத்தில் கொடுக்கணுன்னா கோர்ட்டில் இருந்து விட போகிறாங்க. போத் த பர்சன்ஸ் ஆஃப் பவர். செக்ஷன் 436 இருக்குது இது. Detained without warrant by an officer in charge of a police station or appears before the court is prepared at any time while in custody or at the stage of proceeding to give bail, such a person shall be released on bail. Correct answer A or B, that is police station or court. 76. A proclamation under section 82 can be issued against a person against whom warrant has been issued. Thus, proclamation can be issued against accused offender, surety, witness, all the above. இது accused offender. வாரண்ட் கொடுக்கும், வாரண்ட் கொடுத்து வரலன்னா அடுத்த போர்ஷனுக்கு போகிறோம், ப்ரொக்ளமேஷனுக்கு போகிறோம்.
ஆனால் ஒரு விட்னஸுக்கு சம்மன் அனுப்பி அவர் வரலன்னா அவரை வாரண்ட் அனுப்பி கூப்பிடுவதுக்கும் வழி இருக்குது. 77 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் விட்னஸஸ் ரெக்கார்டட் அண்டர் 64 substantive evidence corroborative both substantive both substantive and corroborative evidence because it is recorded by the magistrate. இதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. 164ங்கிறது சப்ஸ்டாண்டிவ் இல்லை, இட் இஸ் லைக் எ ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். செக்ஷன் 161 போலீஸ்கார் வாங்கின மாதிரி தான் இதுவும் இருக்குது. இட் ஹேஸ் சம் ஹையர் வேல்யூ தேன் த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டட் அண்டர் செக்ஷன் 161. It is not substantive evidence because it is not recorded in the presence of the accused. Recorded behind the back of the accused. அக்யூஸ்டுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்ல முடியாது. A statement recorded by a magistrate becomes usable to corroborate any witness or to contradict. அதுக்கு தான் நம்ம அதை உபயோகிக்கலாம். corroborate or contradict அப்படிங்கிற ஆன்சரு. Answer B, corroborative evidence. The offence affecting the socio-economic condition to which the plea bargaining is not applicable shall be notified. இந்த பேரம் பேசுறது வழி வழக்கு அப்படிங்கிற ப்ளீ பார்கெனிங் அப்படின்னு சொல்லுதோம். அதில் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் உள்ள குற்றங்கள் செய்தால் அவர்களுக்கு இல்லை. உதாரணத்துக்கு டவுரி கேஸு, எஸ்சி எஸ்டி வழக்கு தொடர்பான குற்றங்களுக்கு இல்லை அப்படின்னு. இதை என்ன செய்யணும், சுப்ரீம் கோர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வழியாக இதெல்லாம் குற்றங்கள், இந்த குற்றங்களுக்கு எதிராக இந்த செக்ஷன்கள் பொருந்தாது அப்படின்னு கொடுக்கணும். அதை கொடுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரே ஒன்று தான் இதுவரை கொடுத்துருக்காங்க, அது அதில் இருக்குது. செக்ஷன் 165A சப்செக்ஷன் 2ல் சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேல் பை நோட்டிஃபிகேஷன் டிட்டர்மின் த அஃபென்சஸ். அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லணும். To whom as per section 98 of the CrPC a complaint of oath for restoration of abducted female to be person having lawful charge may be presented. Section 98 என்ன சொல்லுதுன்னா, upon complaint made on oath of abduction or unlawful detention of a woman or a female child under the age of 18 for any unlawful means, the district magistrate or subdivisional magistrate or magistrate of a first class may make an order for the immediate restoration of such woman to her liberty or such female child to her husband or parent or guardian. யாராவது பெண்களை அடைச்சி வச்சுருக்கான், பிடிச்சி வச்சுருக்கான்னு சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ அவர்களை விடுதலை செய் என்று உத்தரவிடலாம். இனி 80, an order of discharge is not a judgment, is not a defense against fresh proceedings. ஒரு வழக்கு விசாரணை வந்து பாதி வந்த பிறகு கொடுத்தான்னா எய்தர் அக்யூட்டல் ஆர் அவனை தண்டிக்கணும், இல்லை விடுதலை செய்யணும். அது இல்லாமல் வழக்கு ஆரம்பத்திலேயே போயிட்டுன்னா அது டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வித்தியாசம். அக்யூட்டல் அப்படிங்கிறது அவனை பேஸ்ட் ஆன் மெரிட்டு நம்ம அவனை வெளியே விட்டுருக்கோம்.
டிஸ்சார்ஜுங்கிறது அவன் வழக்கே தொடரலை, வழக்கே கையில் எடுக்கலை, வெளியே விட்டுட்டோம், அதான் டிஸ்சார்ஜ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த டிஸ்சார்ஜுன்னு இருக்கும்போது அவனை திரும்ப வேறொரு வழக்கில் வேணா அவனை திரும்ப கொண்டு வர முடியும். ஒரு தீர்ப்பில் சொல்லுவாங்க, அந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜ் cannot be regarded as the final pronouncement of the magistrate because as laid down by authorities a fresh complaint may be made on the same facts notwithstanding the order of discharge. A final judgment is a criminal proceeding must necessarily be a judgment of either acquittal or conviction. டிஸ்சார்ஜுங்கிறது அந்த வழக்கு விசாரிக்கப்படவில்லை, ஆனால் அதனால் அவரை விடுதலை செய்கிறோம், விடுவிக்கிறோம். அக்யூட்டல் அப்படிங்கிறது விசாரிச்சுட்டு அவனை நம்ம வெளியே போக சொல்லக்கூடியது. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. Section 50 of CrPC provides that every person arrested without warrant shall be informed the grounds of arrest and right of bail if the arrest is a bailable அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் நான் கம்ப்ளைன்ஸ், அப்படி சொல்லலைன்னா என்ன நடக்கும்? The arrest and detention of the petitioner was violation of section 50, they are illegal. அது மட்டும் இல்லை, அது ஆர்டிகல் 22 தாண்டி போகுது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். அரெஸ்ட் ஆனவன்ட்ட நீ அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லணும் அப்படிங்கிறது செக்ஷன் 50 ரூல் சொல்லுவாங்க, அதுபடி நடக்கணும். அது இல்லைன்னா தட் இஸ் இல்லீகல். இட் ஷால் ரெண்டர் த அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் ஆஃப் தி கன்சர்ன்ட் இல்லீகல். இனி 82 அஃபென்ஸ் விச் கேன் பி காம்பவுண்டட் ஆர் ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் 320. இன் விச் ஆஃப் த கேஸ் இட் வாஸ் ஹெல்டு தட் அட் த டைம் ஆஃப் ஃப்ரேமிங் சார்ஜ் ஆர் டேக்கிங் அக்யூஸ்ட் ஹேஸ் நோ ரைட் டு ப்ரொடியூஸ் எனி எவிடன்ஸ். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜுக்கு வந்த பிறகு தான் அக்யூஸ்டுக்கு வேலை வருது, அப்போ தான் அவர் எவிடன்ஸை கொண்டு வர முடியும். அட் த டைம் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், அதெல்லாம் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸில் சார்ஜாக போடாதீங்க, இந்த பாருங்கள் என்னோடய எவிடன்ஸை பாருங்கள் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்க முடியாது. இதுக்கு ஆன்சர், இது எந்த வழக்கில் சொல்லுதாங்க அப்படின்னு கேட்காங்க. இதுக்கு ஆன்சர் அனில் ராய்னு சொல்லக்கூடியது மெம்பர்ஷிப் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளி. ஸ்டேட் ஆஃப் ஒரிசா தேவேந்திரநாத் பாத். கரெக்ட் ஆன்சரு பி. ஒரு 4 ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. 4 ஜட்ஜ்மெண்ட்டும் எது எது தொடர்பானதுன்னு நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்கேன். in which section CrPC the procedure for trial before செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்குகளை எப்படி நடத்தணும்னு எந்தெந்த செக்ஷனில் சொல்லுதாங்கங்கிறது கேள்வி. ட்ரையல் பிஃபோர் எ கோர்ட் ஆஃப் செஷன் 225 to 237. கரெக்ட் ஆன்சரு டி. இன்வெஸ்டிகேஷன் இன்க்ளூட்ஸ் ஆல் த ப்ரொசீடிங்ஸ் கண்டக்டட் பை எ போலீஸ் ஆஃபீஸர் ஃபார் தி கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். இன்வெஸ்டிகேஷன்னா செக்ஷன் 2 Class Hல investigation includes all the proceedings under this code for the collection of evidence conducted by the police officer or by any other officer. Correct answer A. சந்தே இருந்தால் கேளுங்க, இதோட நிறுத்திக்கிடுவோம்.